ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: பொக்ரான் அணு ஆயுத சோதனை நாட்டின் அறிவியல் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி சர்வதேச விமான நிலையத்தில் 434 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தமிழகத்தில் புத்தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவாக மதுரை மற்றும் திருநெல்வேலியில் மண்டல அளவிலான மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொக்ரான் அணு ஆயுத சோதனை நாட்டின் அறிவியல் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி சிறந்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை படிப்படியாக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு மயமாக்கல் துறையில் நாடு முன்னேறியுள்ளதாக அவர் கூறினார். கோவிட் பாதிப்பின்போது எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிரூபித்து காட்டியதாகவும் திரு அமித் ஷா தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டை கட்டமைப்பதில் விஞ்ஞானிகளின் பங்களிப்பையும் முயற்சிகளையும் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் மேலும் வசதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு தேவையான புதிய வழிவகைகளை கண்டறியுமாறு விஞ்ஞானிகளையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவுக்கான தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்லோவாக்கியா தூதர் திரு ராபர்ட் மேக்சியன், சூடான் தூதர் திரு அப்துல்லா ஓமர் பஷீர், நேபாள தூதர் திரு சங்கர் பிரசாத் ஆகியோர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்தனர். அவர்களது நியமனத்தை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் அதற்கான சான்றிதழ்களை அவர்களிடம் வழங்கினார். இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் வகையில் அவர்களது பணி அமைய குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். புதிய வெளிநாட்டு தூதர்களும் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்தும் வகையில் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்தனர். நாடு முழுவதும் அமைக்கப்பட உள்ள எத்தனால் உற்பத்தி நிலையங்களுக்கான நீண்டகால ஒப்பந்தத்தில் பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. எண்ணெய் சந்தை நிறுவனங்களுடனான இந்த ஒப்பந்தத்தில் பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் இந்தியன் வங்கி ஆகியவை இணைந்துள்ளன. எத்தனால் கலந்த பெட்ரோலை உற்பத்தி செய்வதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு எத்தனால் விற்பனை செய்யப்படும். நாட்டில் கடந்த நிதியாண்டில் 186 கோடி லிட்டர் அளவுக்கு எத்தனால் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் 9,000 கோடி ரூபாய்க்கு மேலான அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறைக்கு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு அஜய் பட் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய தொழில்நுட்ப தின நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை அறிவியலாளர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு நாடு தயாராக இருக்க முடியும் என்று அவர் கூறினார். சுயசார்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வழியில் பாதுகாப்பு படையினருக்கு தேவையான உபகரணங்களை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அளித்து வருவதையும் அவர் பாராட்டினார். பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் சிறந்த 25 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று திரு அஜய் பட் குறிப்பிட்டார். தொண்டர்களின் அயராத உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் மிகப்பெரிய அளவில் பிஜேபி வளர்ச்சி அடைந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஹனுமன்கரில் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பிஜேபிக்கு தற்போது 302 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாக தெரிவித்தார். 18 கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். நாட்டில் 512 மாவட்டங்களில் பிஜேபி அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 227 அலுவலகங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துகிறது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை மணி 6:45 வானில செய்தி அறிக்கைகளில் கேள்விகள் இடம்பெறும். அனைத்து மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கில் மாவட்ட வாரியாக நேயர்கள் பங்கேற்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி இடம்பெறும் போது அறிவிக்கப்படும் மாவட்டங்களின் நேயர்கள் மட்டுமே இதற்கான பதிலை aarnewsquiz@gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 7353502995 என்ற கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பவும். அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 சரியான விடைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் மாநில செய்திப் பிரிவின் AER News_Chennai என்ற ட்விட்டர் மற்றும் AER News சென்னை என்ற பேஸ்புக் பக்கங்களில் வெளியிடப்படும். விடுதலை பெருவிழா வினாடி வினாவில் பங்கேற்போம். விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்போம். தமிழகத்தில் புத்தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவாக மதுரை மற்றும் திருநெல்வேலியில் மண்டல அளவிலான மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற ஏற்றுமதியாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தொழில்துறையை ஊக்குவிப்பதற்காக மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 50% பங்களிப்பதாக குறிப்பிட்ட அவர் இதனை கருத்தில் கொண்டு அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவில்பட்டி கடலை மிட்டாய், சேலம் ஜவ்வரிசி உள்ளிட்ட 24 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பித்து அவை பரிசீலனையில் இருப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் கூடுவாஞ்சேரி அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்காக கட்டப்பட்டு வரும் தங்கும் விடுதிக்கான கட்டுமான பணிகள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று உள்துறை இணையமைச்சர் திரு அஜய்குமார் மிஸ்ரா கூறியுள்ளார். இன்று இதற்கான கட்டுமான பணிகளை கீரப்பாக்கத்தில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த தங்கும் விடுதியை திறந்து வைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். ஊரப்பாக்கம் கீரப்பாக்கம் இடையேயான சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா நோக்கங்களை நிறைவேற்றுவதிலும் நாட்டின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்வதிலும் கதர் துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நாராயண் ராணே கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கதர் திறன் மேம்பாட்டு மைய தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இளைஞர்களை கவரும் வகையில் கதர் துறையில் புதிய வடிவங்களை அறிமுகப்படுத்துவது வடிவமைப்பாளர்களின் பொறுப்பு என்று தெரிவித்தார். பெங்களூருவில் வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை கலந்து கொண்டார். மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி, கர்நாடக தொழில்துறை அமைச்சர் திரு முருகேஷ் நிரானி, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ருமேனியா, தென்கொரியா, ஸ்வீடன் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் தூதர்கள் இதில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 62,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதன் மூலம் முதலீடு செய்வதற்கான சிறந்த இடமாக கர்நாடக மாநிலம் உருவெடுத்துள்ளது. புதுதில்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் 434 கோடி ரூபாய் மதிப்பிலான 62 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். உகாண்டாவிலிருந்து இதனை இறக்குமதி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே கடந்த ஆண்டு 3300 கிலோவுக்கும் மேலான ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அசானி புயல் மசூலிப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும் நரசபூருக்கு தென்மேற்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வலுவிழக்கும் என்று அம்மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா, ஒடிசா, மேற்குவங்க கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஈராக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜவஹர் சமாதன் வெண்கலப் பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி இன்று ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது. மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொக்ரான் அணு ஆயுத சோதனை நாட்டின் அறிவியல் திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறைக்கு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.
புதுதில்லி சர்வதேச விமான நிலையத்தில் 434 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளை வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரக அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தமிழகத்தில் புத்தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவாக மதுரை மற்றும் திருநெல்வேலியில் மண்டல அளவிலான மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.